மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் தனியாக பிரிந்த பிறகு முதல் நாடாளுமன்ற தேர்தலை நேற்று எதிர்கொண்டது. இந்த தேர்தலில் இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகளாக பார்க்கப்பட்டன. ஒன்று லேபர் கட்சி, இன்னொன்று தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் அவர்களுடைய கன்சர்வேட்டிவ் கட்சி. இந்த கட்சி கடந்த 14 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு பிரிட்டனில் தனி பெரும்பான்மையுடன் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது இந்த கட்சியுடைய தலைவராக இருந்த போரிஸ் ஜான்சன் அப்படிங்கிறவர் தான் பிரதமரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அந்த கட்சியின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதனால் அந்த கட்சியில் உள்ள ஒவ்வொருவராக பதவி விலக ஆரம்பித்தனர். அப்பொழுது இந்த கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது அந்த கட்சியின் கருவூல செயலாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் அவர்கள் இருந்தாங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்போசிஸோட ஓனரான நாராயண் மூர்த்தி அண்ட் சுதா மூர்த்தி இவர்களுடைய மருமகன். இவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில இருந்து விலகினார். அதை தொடர்ந்து பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவராக இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்களும் பதவி விலகினாங்க. இந்த பதவி விலகலை அடுத்து அந்த கட்சியுடைய தலைவர் யார், பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தலில் ரிஷி சுனக் அவர்கள் வெற்றி பெற்று பிரிட்டனுடைய பிரதமரானாரு. இந்த தருணம் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடையே ரொம்ப பெருமிதமிக்க ஒரு தருணமாக இருந்தது. பிரிட்டன் வரலாற்றிலேயே இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் பிரதமரா ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருந்தாங்க. இவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு அடுத்த 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் டைம் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ரிஷி சுனக் அவர்கள் முன்கூட்டியே அந்த தேர்தலை நடத்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதன் பொருட்டு நேற்று ஜூலை 4ஆம் தேதி இந்த தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தலுக்கு முன்பே ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த கருத்து கணிப்புல இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடையும், இதற்கு ஆப்போசிட்டா நிற்கக்கூடிய கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்த லேபர் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படியே தற்போது முடிவுகள் வெளியாகிருக்கின்றன. இந்த முடிவில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரான ரிஷி சுனக் அவர்கள் தோல்வியை தருவிருக்கிறாரு. எதிர்த்து நின்ற லேபர் கட்சியின் தலைவர் கீர் ஸ்டாமர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. மொத்தம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் 650 தொகுதிகள் இருக்கின்றன. 326 தொகுதிகள் எந்த கட்சி பெறுதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. கடந்த முறை கன்சர்வேட்டிவ் கட்சி 365 இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சாங்க. இந்த முறை இவர்கள் படுதோல்வியை தழுவிருக்காங்க. எதிர்த்து நின்ற லேபர் கட்சி 380 இடங்களுக்கு மேல் பெற்று மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இது இந்தியர்களிடையே ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிறைய பேருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுச்சு. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக 30 இந்திய வம்சாவளியை சேர்ந்த கேண்டிடேட் நிறுத்தியிருந்தாங்க. அதே போல லேபர் கட்சி சார்பாக 33 இந்திய வம்சாவளியை சேர்ந்த கேண்டிடேட்ஸை நிறுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 25 இந்திய வம்சாவளியை சேர்ந்த கேண்டிடேட்ஸை நிறுத்தியிருந்தாங்க. இதில் இலங்கை தமிழர் 6 பேரும் கேண்டிடேட்டா நிறுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுயேட்சையாக இந்தியர்கள் 19 பேர் இந்த தேர்தலில் எதிர்கொண்டாங்க. ஒரு பக்கம் ரிஷி சுனக் அவர்கள் தோல்வி தழுவிந்தது வருத்தமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்துவது இந்தியர்களிடையே ஒரு விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரிஷி சுனக் அவர்கள் தன்னுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியை இன்னும் வலிமைப்படுத்திக் கொண்டு அடுத்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.